ஹாய் தாத்தா பாட்டி. உங்கள தாத்தா பாட்டின்னு நான் கூப்பிடல. இன்னைக்கு 5 மினிட்ஸ் வீடியோ டாபிக் வந்து தாத்தா பாட்டி. உங்க எல்லாருக்கும் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அப்பா சைட் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அம்மா சைட் தாத்தா பாட்டி இருப்பாங்க. உங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க? அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவங்களோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அவங்களோடு கூட போய் உட்காந்து ஜாலியா பேசி, கதைகள் எல்லாம் பேசி, அப்படியே கொஞ்சம் போர்ட் கேம்ஸ், லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடி அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்களா? என்னங்க, எங்க அப்பா அம்மாக்கே எங்க தாத்தா பாட்டி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியல. பேர பிள்ளைகளாகிய எங்ககிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். நல்ல கேள்விதான். அப்படியே இருக்கட்டும். இந்த கேள்விக்கு பதில் வந்து நான் சொல்றேன். ஆனா கடைசியில. ஆனா அதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட்ஸ், அதாவது நிதர்சனமான உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். 1. உங்க தாத்தா பாட்டிக்கும் தனிமை உணர்வு வரும். அது உங்களுக்கு தெரியுமா? அவங்களும் இளம் வயதுல உங்கள போல நடந்து, திரிஞ்சு, வேலை பார்த்து சந்தோஷமா இருந்த காலங்கள் உண்டு. உங்கள நிறைய பேருடைய தாத்தா பாட்டி தான் நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது உங்களுக்கு கதை சொல்லி, சாப்பாடு ஊட்டி, உங்களை குளிப்பாட்டி, தூங்க வச்சு உங்களை வளர்த்துருப்பாங்க. ஆனா இப்போ யாராலும் தவிர்க்க முடியாத அந்த முதிர்மை வந்து விட்டதுனால அவங்க இப்ப வீட்டுல முடங்கி இருக்கிறாங்க. 2வது, அவங்க முந்தின நாட்களில் ருசித்து சாப்பிட்ட தின்பண்டங்களை இப்பவும் சாப்பிடணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? வருஷா வருஷம் உங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை தவிர்த்து சில தேவைகள் அவங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னைக்கா அவங்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா? அது வந்து ஒரு பனியனா இருக்கலாம், ஒரு பென்னா இருக்கலாம், இல்ல ஒரு நைட்டியா இருக்கலாம், ஏதோ ஒரு சிறு பொருளா கூட இருக்கலாம். ஆனா உங்க பெற்றோராட்டு இல்ல நீங்களாட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்காம அவங்க வாயை திறந்து கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும், அது உங்களுக்கு தெரியுமா? சரி, பேர பிள்ளைகளாகிய எங்ககிட்ட இதை ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு முதல்ல வந்துச்சுல்ல, அதுக்குள்ள பதில் சொல்றேன். உங்களுக்கும் முதுமை வரும். அப்போ உங்க பேரப்பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க உங்களை எப்படி பார்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்க தாத்தா பாட்டியை இப்ப நீங்க அன்போடு கவனிச்சுக்கோங்க. அவங்களோடு கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. அவங்களோடு கூட உட்கார்ந்துட்டு, தாத்தா பாட்டி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னெல்லாம் குறும்பு பண்ணினேன், அவ என்னை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா அவங்க அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுவாங்க. அவங்களோடு கூட உட்கார்ந்து ஏதாவது இந்த போர்ட் கேம்ஸ் நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த மாதிரி லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க. நிச்சயமாகவே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இது பைபிள்ல உள்ள வேத வசனத்துக்கும் ஒத்தது. பைபிள்ல லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க கடவுளுக்கு பயந்த ஒரு பிள்ளையாக இருந்தீங்கன்னா நீங்க வயதுல முதிர்ந்தவங்களை, அதாவது உங்க தாத்தா பாட்டிய நீங்க கனம் பண்ணணும், அவங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஸ்டாண்ட் அப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த எல்டர்லி அண்ட் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் த ஏஜ்ட், ஃபியர் யுவர் காட், ஐ ஆம் த லார்ட். நிறைய பேருக்கு இப்பெல்லாம் வயசானவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாது. ஆனா நீங்க அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா பைபிள் சொல்றபடி என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு வயசுல மூத்தவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள ஆனர் பண்ணணும். இது நீங்க அவங்களோடு கூட உட்கார்ந்து டைம் பண்ணி பேசுறதெல்லாம் அதுல உங்களுக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் உண்டு. என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில அரிய ஆலோசனைகள், புத்திமதிகள் எல்லாம் அந்த வயசானவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். இதுவும் பைபிள்ல போடப்பட்டிருக்கு. யோபு 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்கும். அவ்வளோ இயர்ஸ், அந்த லாங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வாழ்ந்து அந்த முதிர்ச்சி, இது எல்லாத்துலையும் எவ்வளோ காரியங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவோ அவங்க மேற்கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அதுல இருந்து அவங்க உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. புத்திமதிகள், ஆலோசனைகள் சொல்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கு. ஸோ இன்னையிலிருந்து நீங்க உங்க தாத்தா பாட்டிய அன்பு செய்யுங்க. அன்பை எப்படி நீங்க வெளிக்காட்டுவீங்க? அவங்களோடு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சந்தோஷமா சிரிச்சு பேசி
அவங்கள சின்னதாக ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க, அவங்களோடு கூட ஏதாவது விளையாடுங்க, வேண்டியதை வாங்கி கொடுங்க. நிச்சயமாகவே நீங்கள் இப்படி செஞ்சு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தீங்கன்னா மற்ற பிள்ளைகளும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் அந்த தாத்தா பாட்டி, அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டியை அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலன்னா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அவங்களும் யோசிப்பாங்க, நம்ம பிள்ளைகளே நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் இப்படி பேசுகிறாங்க, உட்காந்து பேசுகிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் கட்டாயம் அதை செய்யணும்ல அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. செஞ்சுதான் பாருங்களேன், நிறைய முதியோருடைய இருதயத்துல சந்தோஷம் வரும். என்ன பேர பிள்ளைகளே, தாத்தா பாட்டிய எப்படி கவனிச்சுக்கணும், எப்படி அவங்களோடு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி நீங்க செஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும், அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இது நிறைய பேர பிள்ளைங்களுக்கு, நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சரியா? அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஏன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. சரி, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.